பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் மூவில யார் யாரெல்லாம் இந்த விஷயத்த நோட் பண்ணீங்கன்னு தெரியுமா? அடங்கொய்யால இந்த விஷயம் இல்லைங்க. நம்ம மெர்மெய்டு அக்காவெல்லாம் புடிச்சு கறக்கறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாரிலாம் இல்ல. ரொம்ப கண்ணீரை கறக்கறதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயம் வந்து எந்த மெர்மெய்டும் மாட்டியிருக்காது. ஆனா ஒரே ஒரு மெர்மெய்டு மட்டும் நம்ம பாதிரியாரா இருக்கிற பரதேசி பைய புடிச்சிருப்பான். அந்த பரதேசி பைய புடிச்சத தூக்கிட்டு போய் பொத்தனாப்புல எடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க காட்டுக்குள்ள. சும்மா தூக்கிட்டு போகாம கண்ணாடி பெட்டிக்குள்ள தண்ணிய வச்சு கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா தப்பிச்சிருமோங்கிற ஒரு பயத்துல. பட்டுன்னு அந்த கண்ணாடி பாக்ஸ் கீழ விழுந்து உடைஞ்சிரும். உடைஞ்சதுக்கப்புறம் கீழ விழுந்துரும். இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியுமாடா என் வெண்ண அப்படின்னு நீங்கலாம் கேட்கறது புரியுது. அந்த சீன்ல கால்ல ஒரு சின்ன அடிபட்டு நடக்க முடியாம இருந்திருக்கும் அந்த மெர்மைட். வால் தானே இருந்துச்சு எப்படி கால் வந்துச்சுலாம் கேட்காதீங்க. அது வந்து நம்ம தலைவன் கேப்டன் ஜாக் ஸ்பேரோட லீலைகள். அது நமக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதை நம்ம எடுத்துக்க வேணாம். எப்புட்றா அந்த மெர்மைடால நடக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாதிரியார் பச்சோந்தி போய் அந்த மெர்மைட புடிக்கிற வேட்டையில இருக்கப்ப லைட்டா சில்மிஷம் பண்ணியிருப்பாப்புல. அவரோட வாலை எடுத்து அந்த மெர்மைடோட வால்ல குத்திருவாப்புல. அதனாலேயே நம்ம மெர்மைடால கால் வரப்ப கால்ல பட்ட அடி, வால்ல பட்ட அடியோட மெர்ஜ் ஆகி கனெக்ட் ஆயிடும்.